ரொம்ப எதேச்சியா ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் ஒரு 6 பக்கம் சினாப்சிஸ் அனுப்பி வச்சார் மணிகண்டன். அதில் தொடங்குச்சது ரொம்ப அழகாக. ஆனால் அது இந்த வாழ்க்கையை போல, இந்த முத்துங்கிற இந்த காட்டானோட தலையை போல நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைஞ்சதுதான் இந்த காட்டான் உருவான விதமே. எங்கெங்கேயோ போய் யாராருக்கு போய் இந்த காட்டானை பற்றி கேட்டால் எப்படி ஒருத்தருக்கு ஒரு கதை இருந்த மாதிரி இது எப்படி இந்த சீரீஸ் உருவானதுக்கு ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சேரும்போது ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்கு. நான் எப்படி வந்து சேர்ந்தேன், அப்படி வந்து சேர்ந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த சீரீஸ் நடக்குமா, இது கைவிடப்பட்டுச்சா, என்னாச்சு ஏதுன்னு நிறையா டெட்எண்டுங்களை நிறையா பார்த்து கடைசி நேரத்தில் வந்து லெஃப்ட் ரைட்டு டர்ன் எடுத்து இன்னைக்கு ரொம்ப அழகா இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு உழைச்ச எல்லாருக்குமே முதல்ல மனத்தில் எல்லாருமே இந்த சமமான பங்கு இருக்கு. நல்லாவே கை தட்டுங்க, நன்றிகளும் பாராட்டு. இருக்கிற போட்டு நம்ம கூட்டம் மட்டும்தான். உங்களோட வேலையை பார்த்து யாராவது நல்லா பாராட்டவங்களாம் எப்படி இருக்கும்ல. ஓகே ஷமி, நான் ரொம்ப நாளாக உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு வந்து உங்களோட ரொம்ப நாள் இருக்கிறவங்களே தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் இதை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது தெரியுது, ஆமாம் இல்லை இந்த ஆளோட அப்பத்துலேருந்து நான் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷமி எந்த சூழ்நிலையும் அந்த ஆளை டல்லாகவோ என்ன பெரிய வசதியோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஒரு சாதாரண வாழ்க்கை தான். ஷமி வீடு வந்து ரொம்ப சிம்பிளாக ஹவுஸ், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் அந்தோட வாழ்க்கையும் ஒரு வாட்டுக்கா ரொம்ப ஒரு சிம்பிளாக ரொம்ப அழகான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன். பெருசாக இது இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. நிறையா காசு பணம் சம்பாதிக்கணும் இல்லை அப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் தனக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளேயே ரொம்ப அழகாக வாழக்கூடிய ஒரு மனுஷன். அந்த அளவோட பல வருஷம் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சு, ஒரு 17 வருஷம் நினைக்கிறேன். 2007 ஆரம்பிச்சு வரலாம், 2007 இருக்கணும், 7-8 இருக்கணும். ஒரு 17-12 வருஷம் இந்த ஆளை தெரியும். ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கே தெரியல, அவ்வளோ இலகுவாக இருந்தது. அந்த அளவு வேலை பார்த்தது இருந்தது. நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததும் எனக்கு உருவாக்கி கொடுத்த அனுபவங்களும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு குறை இருக்கு என்னன்னா, ஹீரோயின் நானும் பக்கத்துல தான் இருந்தாலும் ஹீரோயின் தான் லைட் பண்ணுவாங்க எனக்கு படம். இது ஆண்டவன் பண்ணும்போது வந்து கோர்ட் சீன் எடுக்கிறாங்க. நானும் ரித்திகாவும் ஆப்போசிட்ல இருக்கோம். நம்ம ஓட்டிக்கு ஒரு 4 உங்களுக்கு அது பதில் இல்லை. இப்போ அதுக்கு பதில் இல்லை. ரித்திகா லைட் வச்சிட்டாரு, என் சஜஷன் சார்ட்டு லைட் வச்சிட்டாரு. எனக்கு அப்படியே ரெடி அப்படின்றாங்க. மணிகண்ட வம்பர் இல்லை, அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. விஜய் இந்த வாங்க மைக் கொடுக்குறாங்க. அவர் வந்து விஜய் உங்களுக்கு மட்டும் லைட் வைக்கல பாருங்க. மது சாரோட நான் மேரி கிறிஸ்மஸ் ஒர்க் பண்ணேன். எப்பயுமே காலையில் டீ குடிச்சு வரலாம் அப்படி கூட்டு போகிற சேட்டா மாதிரியே இருப்பாரு. எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப ஆனால் மிகப்பெரிய வேலைகளை எந்த விதமான பந்தாவும் சீன்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக நானே அவர் பலமுறை நான் செட்டில் பாராட்டியிருக்கேன். ஒரு சாதாரண இடம் அவர் லைக் பண்ணி அது ஒரு பெயிண்டிங் போல மாறும். அவர் ஒர்க் பண்ண விஷயம் அது அவருடைய ரொம்ப அழகான ஒர்க்கு, ரொம்ப நேர்த்தியான ஒர்க். அதை ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடிய மனுஷன். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது சரி. அஜித் சார் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க கேமராமேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பிரயாணம் பண்ண போகிறீங்க தானே, அதனால் உங்களோட சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறோமே எப்படி இருக்கும் போது யாருன்னு யோசிச்சு போது இங்கே வந்ததில் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உங்களோட ரொம்ப அழகாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் இங்கே பெருசாக பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் அஜித் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓகே, ஆமாம் ஆள் தான் பார்க்க அப்படி இருப்பாரு, ஆனால் பெரிய போகாரம் தான், சம்பவகார மனுஷன். ஆமாம், ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிறதுக்கு அவர் வந்து ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவர் மலையாளி, இந்த தமிழ் கல்ச்சர் எப்படி, இந்த மக்கள் எப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய புக்கு வாங்கி படிச்சுட்டு இருந்தார். ஸோ ரொம்ப சின்சியராக இந்த வேலையை மணிகண்டன் யாரும் அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் 2 வீக்கில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்டா சார் அது? கடைசி வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல எனக்கு மூல வந்து மணி சார் வந்து அது அஜித் சார் பண்ணுவான்னு சொல்லும்போது நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா
மணிகண்டனோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேரோட நான் ஒர்க் பண்ணதில்ல, சில பேரோட ரைட்டிங் வந்து நான் இந்த டைலாக் படிச்சுட்டு வேலை செய்யும்போது எனக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே போகிற அந்த பிரயாணம் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் மணிக்கு எனக்கு அவரோட ரைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நான் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. பெரிய டைலாக் வந்து நான் ரொம்ப நேரம் படித்ததில்லை. எனக்கு படித்தோடனே அது புரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப லைஃப்பை மீறி இருக்காரு, தள்ளி இருக்காரு, ரொம்ப ரிலேட்டபுளாக கனெக்டாக இருக்கும். ஸோ மணிக்கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரும் ரொம்ப ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப மிகப்பெரிய சீன் தான், மெனக்கெடாமல் சாதாரண வேலை வாங்கிட்டு கூடாது. ஒரு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஆனவர்களை பண்ணும்போது ஒருத்தன் வந்து ஆடு நிற்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னாங்க. எந்த ஊருமான்னு கேட்டார். அவங்க ஒரு கிராமத்துக்கு வர சொன்னாங்க. சரி ஆட்டை பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற எதுவுமே சொல்லலை. ஒரு ஜென்ரலாக அவருக்கு வந்து ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறதோ ஒரு ஆளுக்கிட்ட வேலையை வாங்குறதோ அவருக்கு வந்து பெரிய மெனக்கெடல் இல்லை. எனக்கு அது ரொம்ப அவருக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடியது. நான் முதல்ல கார்த்தி சுப்பாராஜ் வந்து எனக்கு வந்து கதை சொல்லும்போது துருன்னு ஒரு ஷாப்பும் கதை சொன்னார். சொல்லும்போது அது ரொம்ப காமெடியாக இருந்தது. எனக்கு காமெடி வராது அப்படின்னு நான் வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கூத்துப்பட்டில் இருந்து அப்படின்னு நினச்சிக்கும் போது நம்ம மணிகண்டன் தான் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு வரும் வாங்கினார். சரி நான் வந்தால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய அறிவாளி திறமசாலி, அந்த போய் சொல்ல மாட்டாப்புல. ஸோ அதனால் நான் நம்பினேன். அந்த நம்புறேன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதோ திறமை சொல்லி தான் நடிக்க போனேன். பார்த்தா ரொம்ப நல்லா வந்துச்சு, பெருசாக ஹிட்டாச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமு. எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ மணியால் ஒரு ஆக்டரை இல்லை வந்து ஈஸியாக வேலை வாங்க தெரியும் மணிகண்டனுக்கு. ஸோ இந்த வேலை எப்படி அஜித் சார் பண்ணுவார் அப்படின்னு டவுட் இருந்தது. பட் இதை பிரமாதமாக ரொம்ப அழகாக அதே வைப்பில் அதே டைமிங் பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த சீரீஸ் வந்து எல்லாரும் பேசப்படுது அப்படின்னா யூ ஆர் த மெயின் ரீசன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் அவரே எழுதி ஒரு ப்ராஜெக்டை பாதியில் வந்து அதை எடுத்து அப்புறம் அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி அது ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு அந்த தைரியம் வரும் தெரியாது. சார் யுவர் கிரேட் சார், நான் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த பையன் முத்து, நான் இவனை ஃபஸ்ட்டு மணிகண்டனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் கொஞ்சம் நிறையா பேசுவேன் சார், அதோட கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவான் சார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நிறையா இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் கொட்டி கிடக்கும். அவன் ஒரு குடோன் மாதிரி தான். இப்போ மணி ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதாவது நடிக்க வரல தான் பிரச்சனை, அதிகமாக வந்தால் குறைச்சிக்கலாம். ஒரு பைப்பில் தண்ணி அதிகமாக வருது குறைச்சிக்கலாம். இல்லை நான் இந்த வரைக்கும் மறக்கவே இல்லை ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஒரு பைப்பில் அதிகமாக வர தண்ணி வந்து கொஞ்சம் திருவினா குறைச்சிக்கலான்ற போது ஒரு ஆக்டர் வேலை வாங்க முடியும்னு இவ்வளோ ஈஸியாக ஒரு ஆள் சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் முத்து தலைக்கு மேலே ஒரு டேப் இருக்கிற மாதிரி எத்தனை முறை திரும்பி குறைச்சாருன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அவன் நான் கூத்துப்பட்டில் நான் அக்கௌண்டா இருக்கும்போது தெரியும், அப்போ இருந்து தெரியும். ஏதோ வகையில் இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கேரக்டரு எது கொடுத்தாலும் சரி அது ரொம்ப அசால்ட்டாக ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய மனுஷனாக மாறி வர ஆரம்பிச்சான். ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ. அப்புறம் ரீசெண்டாக தான் எனக்கு பாசம் பொங்கல் அதுக்கு எனக்கு அது செட் ஆகாது. ஆமாவா இல்லையா? செட்டே ஆகுது. என்ன பண்ணான்னா, மச்சான் ஒரு ஆஃபீஸ் இருக்கு வான்னு சொல்லலாம். போனா உனக்கு அப்புறம் சொல்றேன்றான். எல்லாத்தையும் மேடையில் சொல்லி நான் பிரச்சனை இல்லை, ஒன்று அசிங்கப்பட்டு முடியாது, மேடைக்கு அசிங்கப்பட்டு இருந்தா போதும். ஆனா நான் பார்த்து வியக்கிற பொறாமப்படுற ஒரு மிக அற்புதமான ஒரு கலைஞர் முத்து. இதில் நடிக்கும்போது கூட உண்மையாக வச்சேன். என்ன நான் இந்த கேரக்டரை படிக்கும்போது வந்து நான் இப்போ ஒரு ஹீரோ தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த சீரீஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரீஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு சாராய கேள்வி, பொண்ணோட கேரக்டர், ரிஷாவோட கேரக்டர், வடிவேல் முருகனும் பார்வோட கேரக்டர், இப்படி நிறைய பேர் கதையை தோட்டா இன்னும் வேறு சீரீஸ் பண்ணேன். அதனால் நான் இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹீரோ இமேஜில் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உனக்கும் சரி வடிவேல் முருகனுடைய கேரக்டர் சரி நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஹீரோ இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் ஹிட் நான் செத்துட்டேன். ஹிட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆள் இருக்கணும் தான் என் மைண்டில் இருந்தது. ஸோ நான் மணி சொல்லும்போது நான் கேட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு நன்றி சொல்லும்போது எனக்கு அது
ஏன்னா அது கொடுத்தது. ஸோ இந்த உண்மை வந்து அது இல்லை. ஸோ அப்போது மணி சொன்னார், முத்து ரொம்ப கரெக்டாக இருப்பார்னாரு. அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு அது மேலே ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட வேறு ஆப்ஷன் கிடையாது. அதே போல் தான் வடிவேல் முருகன் கோடாங்கி. எனக்கு அவர் பேர் ஒரு ஒன்று மாத்திரம் எனக்கு கோடாங்கி மட்டும் தான் மனசில் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்தேன். உன்னோட சாய்ஸ் வந்து அவர் தான் வடிவேல் முருகன். எனக்கு உங்களுடைய நான் பார்ப்பேன். எனக்கு சம்டைம்ஸ் என்னென்னா ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அடிக்க வரும்போது கேள்வி வரும், படத்தை இவ்வளோ கலாய்ச்சிட்டு உள்ளே வரும்போது இவங்க எப்படி தெரிவாங்க அப்படின்னு. பட் நீங்கள் நடிக்க வந்ததும் சரி, நடித்ததும் சரி, போன மேடையும் சரி, இந்த மேடையும் சரி, உங்கள்கிட்ட நல்ல ஒரு தெளிவு இருக்குது. அப்புறம் உங்களுடைய ரிவ்யூமே வந்து அது ஏனோ தானோ அப்படின்லாம் இல்லாமல் அது ஒரு அழகான ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. அந்த சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான சென்ஸ். அந்த சென்ஸ் வந்து நீங்கள் சினிமாவில் அப்ளை பண்ணுற வரைக்கும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் பிடிக்கும். அந்த பிரெயின் அற்புதமானது, அது பத்திரமா வச்சுக்கோ. அது முடியாது. வீடியோ பாரு வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான். பாரு எப்படி இந்த ரோடு காசு பண்ணாங்க. ஆனால் பெருசாக எந்த மெனக்கடலுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பாரு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, எனக்கு பிக் பாஸில் பார்த்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ். அது அந்த மாமியார் மருவோட பிரச்சனை, அந்த புருஷனுக்கு வந்து வேலைக்கு போகும்போது பாரு எப்படி தலையில் தடவை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி, அதை கேரி பண்ண விதம் எனக்கு ஊரில் நான் பார்த்த பல பேரை ஞாபகப்படுத்துச்சு. உங்களுக்கு அவ்வளோ நெருக்கமான முகம், உங்களுக்கு மக்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஐ விஷ் யூ ஷுட் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார். அந்த ரிஷா வந்து என் கூட கருப்பன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் இது துக்கத்தர் இல்லையா, துக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது நினச்சேன் ரிஷாவுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிங் ரோல், கேரக்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு மணிகண்டன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ரிஷா தான் கரெக்டாக பட்டுச்சு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வேறு யாராவது கூப்பிட்டு வந்து அவங்கள இந்த ரோல் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இந்த டான்ஸ் கன்வின்ஸ் பண்ணி வைக்கும்போது அது அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க தெரியும். பட் ரிஷா பண்ணும்போது அவர் ஆடிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து உங்கள் வேலையை இருந்தீங்க, சிறப்பாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. கலை உனக்கு வந்து டான்ஸ்க்கு மட்டும்தான் கலை. ஏன்னா எங்களுக்கு கடைசி நேரத்தில் இந்த ஷேர் ஆட்டோவில் இன்னும் ஒரு ஆள் ஏறினா விரும்பாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைசி நேரத்தில் ஏறின ஆள் தான் கலை. நாங்கள் இதுக்காக கலையை வந்து நாங்கள் ஒரு வெயிட் லாஸ் கோர்ஸ்லாம் அனுப்பி ஒரு 10 நாள் அனுப்பி ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் தான். எங்கே இருக்கார் அவர்? கலைக்கு நீங்கள் பாராட்டுனா அது கார்த்திக் தான் நீங்கள் சொல்லணும். அது அவ்வளோ மெனக்கெட்டுக்கா. பட் தேங்க்ஸ் ஸோ மச் கலை. இருந்தாலும் வந்து அவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இன்னைக்கு நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். உனக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. கார்த்திக் தலைவா ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. ஒரு படம் பண்ணாலும் இந்த படத்துக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. ஐ ஹோப் எங்கே இவங்களும் மறந்துட்டேன். பல்லவி, ஐம் ரியலி சாரி பல்லவி. நான் மென்ஷன் பண்ண ஆடியோ லான்ச்சை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த சீரீஸில் இந்த தலையை பார்க்கும்போது யாருக்கும் அவர்ஷனாக இல்லை, ஸ்வீட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் வெட்டப்பட்ட தலையை பார்த்தா ஒரு 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 அவர்ஷன் இருக்கணும். அது மனிதனோட ரைட்டில் இருக்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிரிச்ச முகத்தோடு ஒருத்தர் சேர்த்துருக்கான் அப்படிங்கிறது வந்து நான் இந்த கதையை அந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பழி வாங்கிறது ஒரு செயின், அது தொடர்ந்துகிட்டே வரும். அது இவனோட நிற்கணும்னு நினச்சா அந்த ஹீரோ எவனாவது ஒருத்தர் நாளைக்கு அந்த பழி வாங்க வரும்போது அவனை பார்த்து இந்த தலை சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சி தான் அந்த எழுதுக்காக நான் நினச்சேன். ஏன்னா இதோட முடிஞ்சிச்சுடா, நான் இனிமேல் ரிவேஞ்ச் எடுக்க முடியாதான், நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த தலை செத்த மாதிரி இருந்தது. அது அந்த எக்ஸ்பிரஷனை என்னால் வந்து உங்கள் ஒர்க்கில் பார்க்க முடியுது. அது உயிரோடு இருந்தது. தேங்க்ஸ் பல்லவி அண்ட் தேங்க்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ.